அவர் படத்தை நீ ஓட விட மாட்டேங்கிற. ஏன்? நான் உன்னுடைய கேஜிஎஃப் 1வது பகுதி 2வது பகுதி இங்கே சுதந்திரமா ஓட விட்டல. அதுக்கு பரிசு தமிழிலிருந்து வந்ததுங்கிறது ஏற்கல. ஒரு தலைவருக்கு தமிழையே ஏற்கல. தமிழையே தனியன் ஒழிக்கணும்ன்றத இப்ப வன்னியர்கள் எல்லாம் அது அக்கினியிலிருந்து நெருப்புல இருந்து பிறந்தவர்கள். அது எனக்கு கூட சொல்லுவாங்க, இதெல்லாம் என்ன சீமா நம்பும்படியா இருக்கு, நெருப்புல இருந்து யாராவது பிறக்க முடியுமான்னு. அது நம்ப முடியாதுல்ல, அது நம்ப முடியாம கூட இருக்கலாம். ஆனால் நாங்க நெருப்பாக பிறந்தவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதை இந்த படத்துல வசனமா உரையாடலா என் தம்பிகள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தமிழன் ஒரு நெருப்பு, பெரு நெருப்பு. அநீதியோ அச்சமோ அடக்குமுறையோ அண்ட விடாத அளவிற்கு ஒரு பெருநெருப்பாக வாழ்ந்த மறவர் கூட்டம் தான் தமிழர்கள். இங்கே தேசியனுடைய தம்பி பேரரசு, எங்கள் அண்ணன் சேகர் அவர்கள்லாம் பேசினார். மொழி குறித்து மற்றவர்கள் நம்மளை இழிவாக பேசுறது குறித்து மொழி உணர்வற்று போகுது. இப்போ பேச்சு வழக்கில் பழகிருச்சு எல்லாருக்கும். இப்போ சில ஆங்கில சொற்களை கலந்து பேசி நம்ம ஒத்துக்கணும், நம்ம இனம் அழிந்துட்டது. நம்ம இப்போ தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கோம். இது தமிழுக்கும் தமிழருக்கும் சுடுகாடாக மாறி இருக்கிறது. தமிழ் இறந்துச்சு. தமிழை கொன்றவர்கள் தமிழர்கள் தான். தாய்மொழியை அழிய விட்ட ஒரு இனம் வரலாற்றில் வாழாது. வாழ்ந்ததா செய்தியே இல்லை. அப்போ நம்ம அழிஞ்சிட்டோம். சமஸ்கிருதம் கலந்து பேசி 1800 கன்னடம் பிறக்குது, 600 தெலுங்கு பிறக்குது. 1600 15ஆம் நூற்றாண்டில் மலையாளம்ங்கிற மொழி கிடையாது. தமிழில் இருந்து சமஸ்கிருதம் கலந்து எப்படி கலந்தோம்? வணக்கம், நமஸ்காரம், சோறு, சாதம், மகிழ்ச்சி, சந்தோஷம், அப்படி பிரிஞ்சிருச்சு. இப்படிதான் போச்சு. சாப்பிட்டீங்களா நீங்க? போஞ்சை சீரா மீறு ஒரே வழி அளவில் தான் பேசிருப்பான். இப்படி போயிடுச்சு. கடைசியா துளு கன்னடமும் கனி தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் உதிர்த்தவேன் தமிழ் தாய் வாழ்த்துல பாட்டு இருக்குது. அதை ஆட்சியாளர்கள், அன்றைய ஆட்சியாளர்கள் ஆரியம் போல் வழக்கொழிந்தை தூக்கினார்கள். ஏன்னால் அந்த பிராமணர்கள் வாக்கு போயிருமோ. அது கன்னடமும் கடிதெலுங்கும் கவின் மலையாளமும் அதை சொன்னா அந்த மொழி பேசக்கூடிய மக்களின் வாக்கு போயிடும். அவங்க குறைவா நினைப்பாங்க. தமிழுக்கு அந்த பெருமையை கொடுக்க அன்றைய ஆட்சியாளர்களுக்கு இப்ப கூட கீழடி 2500 ஆண்டுக்கு முன்னாடி இருக்க தமிழனின் தொன்ம நாகரிகம் ஒரு தோராய கணக்கு தான். 2600 5000 ஆண்டா கூட இருக்கலாம். 2 ஏக்கர்ல தோண்டிட்டு இது திராவிட நாகரிகம் ஒரு கூட்டம், இது இந்திய நாகரிகம் என்ற ஒரு கூட்டம். 2500 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியா ஏது? இந்த நிலப்பரப்பு ஏது? ஒன்னா இருந்ததா? இப்படி ஒரு பேர்ல இருந்ததா? 2500 ஆண்டுக்கு முன்னாடி திராவிடம்ங்கிற சொல்லு ஏது? திராவிடம்ங்கிற ஒரு நாடு எது? இதெல்லாம் ஏது? இந்த கன்னடம் தெலுங்குலாம் ஏது? இது தமிழர்கள் நாகரிகம், தமிழனுடைய பண்பாடு, தமிழனின் அடையாளம், தொன்மம் என்று சொல்ல வாய் வரல. அதை விட்டுக் கொடுக்க முடியாது. தமிழனுக்கு அந்த பெருமையை கொடுத்துடக்கூடாது. அதுதான் இவங்களுக்கு இருக்கிற சிக்கல். இந்த நிலையில் தான் வீழ்த்தப்பட்ட தமிழ் தேசிய பிள்ளைகள். எங்கள் தலைவர் சொல்லுகிறார், உலகத்தில் 13 கோடி தமிழ் மக்கள் உலகெங்கும் பரவி வாழ்ந்தாலும் தமிழீழ மண்ணில் தான் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா விழிப்புற்றதுங்கிறார். நான் அடிமையாக இருக்கிறேன், விடுதலைக்கு போராட வேண்டும் என்கிற வீர உணர்வு, விடுதலை உணர்வு எழுச்சியுற்றது. விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு தான். அந்த விழிப்புணர்வு வந்தது தமிழீழ மண்ணில் தான். இன்றைக்கு அந்த விடுதலை போராட்டம் வீழ்த்தப்பட்ட அந்த நொடியில் இருந்து உலகெங்கும் வாழ்கிற தமிழ் தேசிய மக்களின் மொத்த மக்களினுடைய ஆன்மா விழிப்புற்றது. குறிப்பா தமிழகத்தில் இன்று பேரெழுச்சியாக வருகிறது. அதுதான் எளிய பிள்ளைகள். எங்களுக்கு 36 லட்சம் 40 லட்சம் வாக்குகளை தந்து தமிழ் மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாற்றுகானா இன்னும் மான உணர்வும் இன உணர்வு உள்ள தமிழர்கள் சாகல எல்லாம் இருக்கான். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலான்ங்கிறார் எங்க புரட்சி பாவலர். அதுதான் முக்கியம். அவருக்கு ஏற்க கன்னடருக்கு தமிழிலிருந்து இந்த கன்னட மொழி வந்ததுங்கிறது ஏற்க அவங்களுக்கு மனசு இல்லை. அண்ணன் கமலஹாசன் பேசுறது சும்மா கதை இல்லை, வரலாற்றே சொல்றாரு. அது ஏற்றுக்கிறது எதிர்த்துக்கு, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவர் படத்தை நீ ஓட விட மாட்டேங்கிற. ஏன்? நான் உன்னுடைய கேஜிஎஃப் 1வது பகுதி 2வது பகுதி இங்கே சுதந்திரமா ஓட விட்டல. அதுக்கு பரிசு. இப்ப நீ தான் கிழிக்க முடியும், எங்களுக்கு கிழிக்க முடியாதா? நீ தான் தடுக்க முடியும், எங்களுக்கு தடுக்க முடியாதா? முடியும். ஆனா நாங்க செய்யல. ஏன்? தமிழனின் பேரன்பும் பெருந்தன்மையும் மாண்பும். படத்திலையா அவட பகையை காட்டுறது? படத்துல குடிக்கிற நீர்ல இதுல இல்லாம பகை எப்படி இருக்கு பாருங்க. உங்க படம் வராது, உங்க படம் ஓடாது. இப்போ தமிழில் இருந்து வந்தது கன்னடம் என்றதை ஏற்க முடியாத அவர்கள் தமிழை ஏற்கல. தமிழிலிருந்து வந்ததுங்கிறது ஏற்கல. ஒரு தலைவருக்கு தமிழையே ஏற்கல. தமிழையே தனியன் ஒழிக்கணும்ன்றல. தமிழை தனியனை ஒழிக்கணும்னு சொன்னவரை தமிழர் தலைவராகவும் தந்தையாகவும் கொண்டாடணும் ஒரு இனம், உலகத்திலே கேடுகட்ட மானங்கட்ட இனம் தமிழன் தான். அவங்க மொழியவே ஏற்க மாட்டேங்கிறா. அதுல இருந்து வந்ததுங்க ஏற்க மாட்டேங்க. அவரை நான் தலைவனா ஏற்கணுங்கிறத இப்படி ஒரு உலகம், இப்படி ஒரு சமூகம் எங்கேயாவது இருந்திருக்கா பாருங்க. இதுதான் இது விளையாண்ட மாவீராங்கிறது ஒரு திரைப்படமா பார்த்து இதை சுருக்கிட முடியாது. இத்தனை பேருடைய உழைப்பு,
சிறுக 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 நான் கூட எப்போ முடிப்பேன் முரளிகிட்ட கேட்கும் போதெல்லாம் கேட்பேன், எப்போ தாண்டா முடிப்பேன் அதை அப்படின்னு. சிறுக சிறுக வழி இல்லை. பிள்ளைகள் 100 சேர்த்து 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்கன்னா அந்த உணர்வு, அந்த பங்களிப்பை, அதற்காவது இந்த படம் மாபெரும் வெற்றியான இந்த படத்து வெற்றி அடையணும். அப்ப அதுக்காக இவ்வளவு நேரம் இதுல பெரிய பாராட்டுக்குரியது, இந்த மேடையில இவ்வளவு நேரம் பொறுமையாக இருக்கிற பெருமக்கள், அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்கள், உங்களுக்கு தான் இவ்வளவு நேரம் பசி நேரம் தாண்டி உறங்குற நேரத்து வரைக்கும் உணர்வோடு உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். அதுல என்னுடைய தம்பி கௌதமனுடைய படைப்பாற்றலை, அவன் அந்த பாட்டை எடுத்த விதம், சண்டை காட்சி முன்னோட்டத்தை வரும்போது எனக்கு இங்கே ஓடிடும் அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு நான் விண்ணூர்தியில் இறங்கினோன்னே எனக்கு கொடுத்துட்டாப்ல, அனுப்பிட்டாப்ல. வரும்போதே பார்த்துட்டு வந்தேன். அவ்வளவு சிறப்பாக எதிர்பார்ப்பார். நீங்க ஏன்டா எங்க பெண்களை ஒரு அக்கா தங்கையாவே பார்க்க உங்களால முடியாதா? அந்த உரையாடல், பல இடங்களில் உரையாடல், அவர் நடிப்பு, அந்த சண்டை காட்சியில் அவர் காட்டிய வேகம் எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்குது. அந்த முன்னோட்டத்தை பார்த்தாலே படம் உறுதியாக வெற்றி அடையும் ஒரு எதிர்பார்ப்பை, இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்கிற தூண்டுதலை தந்திருக்கு. பாடலெல்லாம் மிகுந்த செலவு பண்ணி எடுத்திருக்கா பாட்டெல்லாம். அந்த ஒரு பாட்டை நாங்கள் வெளியிட்டோம். நான் ஐயா கவி முத்தமிழ் பேரறிஞர் வைரமுத்து எல்லாரும் அதில் ஒரு நாளில் வெளியிடணும்னு சொல்லும்போது புலிக்கொடி எங்கள் கொடி அப்படின்னு என்னை கனடாவில் கைது பண்ணி வச்சுக்கிட்டு, இது இந்த கொடி எல்டிடி, சிம்பிள் ஆஃப் எல்டிடினே சொல்லியிருந்தாயே, என் பரம்பரை கொடி தான் இது, என் பாட்டை கரிகாலிலிருந்து அரசேந்திரன்லேருந்து அருண்மொழி எல்லாரும் தூக்கி பிடிச்ச கொடி. ஒரு மணி நேரம் சண்டை, 2 பேருக்கு கைது சண்டை நடக்குது. அதில் அது புலிக்கொடி எங்கள் பரம்பரை கொடி. ஏன் எங்களுக்கு எங்கள் தலைவர் சொல்கிறார், அவரே சொல்கிறார், ஏன் புலிக்கொடியை நான் எடுத்தேன்? பாண்டியனுடைய மீன் எடுத்துக்கலாம், சேரனுடைய வில்லம் எடுத்துக்கலாம். அவர்கள் எல்லாம் அவரவர் எல்கைக்கு உட்பட்ட நிலப்பரப்பை ஆண்டார்கள். ஆனால் சோழ பெரும்பாட்டன் அருண்மொழி சோழன் மட்டும்தான் உலகத்தின் பல்வேறு நிலப்பரப்பை வென்று 3வது பெரிய வல்லரசை நிறுவினான். தமிழனுடைய கொடி பண்ணியோ நாயோ பூனையோ கிடையாது. மீன் அப்படி பாய்ச்சல் இருக்கும், வில் அம்பு அப்படி பாய்ச்சல் இருக்கும், புலி பாய்ச்சல் இருக்கும். அப்படி அதை ஏன் புலியை வச்சான்? புலி ஏன் கொடியா இருக்கணும்? பசியோட கிடக்கும் புலி விரட்டி போய் வேட்டையை அடிக்கும். இறையை அடிக்கும் போது வலது கை பக்கம் விழாமல் இடது கை பக்கம் விழுந்துச்சுன்னா வீரத்துக்கு இழுக்குன்னு சாப்பிடாம போயிடும். அந்த மானமுள்ள விலங்கு புலி. அதனால மான தமிழ் மறவன் கொடியில புலியை ஏந்தினான். அப்படிப்பட்ட அத புலிக்கொடி எங்கள் கொடின்னு வரி, ஒரு வரி 2 வரி இல்ல. நீ நதியில் குளித்தது போதும், இனி குருதியில் குளித்து வாடான்னு சொல்லி அந்த மாவீரா வாங்குற அந்த பாடல் வரியில அவரை தவிர வேற யாரும் எழுத முடியும்னு சொல்லுங்க. ஆமா, பொடி நடை போட்டது போதும் புலி நடை போட்டு வாங்குறது. எரிமலை பொடிபட, எதிரிகள் அடிபட, கோழைகள் வழிவிட, ஏழைகள் வழிபட வா மாவீராங்கிறதெல்லாம் அவரை தவிர யாரும் எழுத முடியும்? வைரமுத்துங்கிறது நம்மளோட வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு மகன், ஒரு மனிதர். அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். ஒரு திரைப்படத்துக்கு பாட்டு எழுதுற ஒரு பாடலாசிரியர் போல பார்க்கிறோம். உலகத்துல ஒரு கவிஞனால், ஒரு பாவலனால், ஒரு புலவனால் புவி வெப்பமாகுவதை பாடுவதற்கு இந்த பூமியில் ஒரு புலவனும் கிடையாது. எங்கள் வைரமுத்தை விட்டா ஒருத்தன் கிடையாது. மரம்னா என்ன என்று பாடுவதற்கு இந்த மண்ணில் இன்னும் எவனும் பிறக்கல. எங்கள் வைரமுத்தை விட்டா எல்லாரும் ஒண்ணு பார்ப்பீங்க, அவனு பார்ப்பான். மரம் பூமியின் ஆச்சரிய குறி, இப்படி யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. இப்படி யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. மரம் இல்லை என்றால் மலைக்கு யார் மனு அனுப்புவது? மலைக்காக யார் மனு போடுவது? மரம் இல்லை என்றால் காற்றை யார் செலவை செய்வது? யாரு கேட்பா? மரம் இல்லை என்றால் என்ன இருக்கிறது? மரம் மனிதனின் மூச்சு காற்று. இதுல என்ன பாருங்க, மரம் எல்லா உயிரினங்களும் மூச்சு காற்றை நற்காற்றை சுவாசித்து கெட்ட காற்றை வெளியிடும். ஆனால் மரங்கள் கெட்ட காற்றை சுவாசித்து நற்காற்றை வெளியிடும். அதனாலதான் நம்ம எல்லாம் உயிர் வாழ முடிகிறது. அப்ப மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனித அறம் என்று பாடிய ஒரு கவி நம்மோடு இருக்கிறார் என்றால் அது நம்முடைய முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்து அவர்கள் தான். பாரதி மகா கவிஞன். ஏன் கவிஞனுக்கு மகா கவிஞனுக்கு என்ன? காலம் உருவாக்கியவன் கவிஞன், காலத்தை உருவாக்கியவன் மகா கவிஞன். அது பாரதி, நம் பாட்டன் பாரதி. எங்காலும் மகா கவிதை தந்தவர். 3ஆம் உலகப் போருங்கிற புத்தகத்தை நீங்க படிங்க. நீங்க அவர் எழுதின கருவாச்சி காவியம், கள்ளிக்காட்டு இதிகாசம் 3ஆம் உலகப் போர் ஆங்கிலத்தில் வந்திருந்தால் உலகத்தில் எந்த எழுத்தாளன் அவருக்கு இணையான இருக்க முடியாது. உலகம் கொண்டாடி இருந்திருக்கும். அவர் கெடுவாய்ப்பா நம்ம இனத்துல பிறந்துட்டா, வடுகப்பட்டியில தேதியில தமிழ்ல எழுதிட்டாங்க, அதெல்லாம் அது யாரும் மதிக்கிறது இல்லை. அவர் இருக்கிற இடம் வேற, நான் இருக்கிற இடம் வேற. அதை நாங்க 2 பேருமே பேசி முடிவு பண்ணிட்டோம். நம்ம ஒரே இலக்கை நோக்கி பாய்கிற இருவரும் நதிகள். அது வேற, இது வேற. புரிதுன்னு நினைக்கிறேன். அதுல போய் நம்ம பேசிக்கிற வேண்டியது இல்லை. ஆனால் ஒரு பாவலனால் நீங்க நினைச்சு பாருங்க, இந்த உலகத்துல ஒரு கவிஞனால் அரசியல் பேச முடியுமா? புவியியல் பேச முடியுமா? பொருளாதாரம் பாட முடியுமா? வரலாறை பாட முடியுமா? இலக்கியம் பாடுவார்கள். மருத்துவத்தை பாட முடியுமா?
மருத்துவத்தை பாடிமா எங்கேயாவது கேட்பார், தொப்பை முயலோ தொப்பை கிளியோ உண்டா அப்படி. அவரை மாதிரி நீங்க எல்லாவற்றையும் குறித்து பாட முடியும், எழுத முடியும், பேச முடியும் என்றால் உலகத்தில் ஒரே கவியால் தான் முடியும். அது நம்முடைய முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்தால தான் முடியும். அவரோடு நீங்கள் பொருளாதாரம் பேசலாம், இலக்கியம் பேசலாம், மருத்துவம் பேசலாம், வரலாறு பேசலாம், அறிவியல் பேசலாம், புவியியல் பேசலாம், உளவாண்மை பேசலாம், எதை பற்றியும் பேசலாம். அப்படி ஒரு கவிஞன் இந்த நிலத்தில் இனி வருவது அரிதினும் அரிது. உயிரை பிரிவது மட்டும் சாவில்ல, ஊரை பிரிவதும் சாவுதான்டான் எழுதியிருக்காப்ல. பாருங்க, பெத்த தாய் தந்தரை கட்டிய மனைவி பிள்ளைகளை பிரிவது அல்ல சோகம், ஆடு மாடுகளை பிரிவது அல்ல, காடு மேடுகளை வீடு நிலங்களை பிரிவது அல்ல, சொத்து சுகங்களை பிரிவது அல்ல, தான் பிறந்த மண்ணை பிரிவதுதான் உலகத்திலே பெரிய சோகம்னு இல்லைன்னா பதிவு செஞ்சிருக்க முடியாது. அதுதான் இது. உயிர் பிரிவது மட்டுமல்ல சாவு, ஊரை பிரிவதும் சாவுதான். இதெல்லாம் விடைகொடி எங்கள் நாடே கடல் வாசல் தெளிக்கும் வீடே, அந்த பாடலை கேட்டு கண்ணீர் வடிக்காது, நெஞ்சுருகி கண்ணீர் வடிக்காத தமிழ் மகன் உலகத்தில் இருக்க முடியாது. அவர் எழுதிய வரிகள் இந்த என் தம்பி பேசுற உரையாடல் அதிலேயே இருக்குது. எங்களுக்கு 3 காட்டுல திருப்பி அடிச்ச, ஒன்று சந்தன காடு, முந்திரி காடு, இன்னொன்னு வன்னிக்காடுன்னு. காக்கும் கடவுளின் அம்சம் நீ, வன்னிக்காட்டின் வம்சம் நீ, வன்னிக்காடு வவுனியா என்று வந்தது எங்கள் பெரும்பாட்டன் பண்டார வன்னியன் ஆண்ட நிலப்பரப்பு என்பதாலேயே அது வன்னிக்காடு. தமிழ்நாட்டில் அவனுக்கு அடையாளம் இல்லை. இன்னைக்கும் தமிழீழ மண்ணில் அவர் மண்ணிலே என் தலைவன் எல்லைக்கு உட்பட்ட அந்த நிலப்பரப்பிலே 6 அடிகள் வெங்கலத்திலே பண்டாரவணியன் நம் பாட்டனுக்கு சிலை வச்சது அவர்தான். ஆண்டாண்டு காலமதாய் ஆண்டு வந்த பூமி, அப்பன் ஆட்சி பாட்டன் பூட்டி சுத்தி வந்த வீதி. இந்த பாட்டுல ஒரு வரி வரும், என் இனமே என் சனமே இன்னும் என்ன மயக்கமா, எதிரிகளை எல்லையை விட்டு விரட்டிடமே தயக்கமா, பண்டார வன்னியனின் வாரிசில்லையா, எதிரியை துண்டாட நெஞ்சினிலே வீரமில்லையா, ஆண்டாண்டு காலமதாய். இந்த பாட்டு குட்டி கண்ணன் ஒரு சிறுவன் பாடி தமிழீழ மண்ணில் எல்லா இடத்துலையும் இந்த பாடல் ஒலிக்க. எனக்கு எங்க அண்ணன் நடேசன் அண்ணன் வண்டியில் அந்த பாட்டு ஒலிச்சோன்னே இதை நான் எடுத்துக்கிறேன், தாராளமாக எடுத்துட்டு போங்கன்னு எடுத்துட்டு வந்து அந்த பாட்டை எடுத்துட்டு வந்தேன் நான் அங்கிருந்து. அப்பாரு அந்த மண்ணில் இருக்கிற அந்த தமிழ் பிள்ளைகளுக்கு, தம்பி தங்கைகளுக்கு வீரமுட்டவே நீ பண்டார வன்னியனின் வாரிசு இல்லையா, பகையை துண்டாட நெஞ்சினிலே வீரம் இல்லையாங்கிற வரியே அந்த பாடல்ல பதிவு செஞ்சிருப்பாங்க. அதனாலதான் அது வன்னிக்காடு. அதாவது இதுல எழுதியிருக்காரு பாருங்க, நாங்க 2 பேரும் அம்மா இறந்துட்டாங்க, அந்த துயரத்தை பகிர்ந்து கொள்ள ஐயா வீட்டுல போய் இருக்கும்போது இந்த படையாண்ட மாவீரா பாடலை நான் தம்பி அனுப்பியிருந்தான், படிச்சு பார்த்தேன். யாரை மனதில் வைத்துக்கொண்டு இந்த வரிகளை எல்லாம் எழுதியிருப்பீங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்னோன்னா அவர் சிரிக்கிறாரு. அது இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவர் முழுக்க முழுக்க நானும் சரி, இங்கே இருக்கிற என் தம்பியும் சரி, என் தம்பி கணேஷ்குமாரோ, இங்கே இருக்கிற எல்லாரும் சரி, என் தம்பி எங்கள் அண்ணன் காடுவெட்டி குரும் சரி, நாங்கள் உயிருக்கு உயிராக உள்வாங்கி கொண்டவர் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் தான் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது.